அனைவருக்கும் வணக்கம். இன்று மார்ச் 4ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை இந்து தமிழ் நாளிதழோட எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்க்க போகிறோம். தலைப்புச் செய்தியை என்ன கொடுத்துருக்காங்கன்னா, வங்கதேசத்துக்கு வேறு வழி இல்லை, இந்தியாவுடன் இணக்கமாக இருப்பதே நல்லது, இடைக்கால அரசின் தலைமை ஆலோசகர் முகமது யூனஸ் தெரிவித்தார் அப்படிங்கிற செய்தியாக தலைப்பு செய்தியை கொடுத்துருக்காங்க. இதை நம்ம எந்த வகையில் அணுகணும் அப்படின்னா, நம்மளோட புவியியல் அமைப்பில் பார்த்திங்கன்னா ஜாகிரஃபியில் வந்து அண்டை நாடுகள் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் உண்டு. இதில் நமக்கு ஓல்டு கொஸ்டினில் எப்படிலாம் கேட்டிருக்காங்க அப்படின்னா, மிக குறுகிய அதாவது அந்த பார்டர் பகுதியில் மிக குறுகிய எல்லை கொண்ட நாடு எது, அதிக எல்லை கொண்ட நாடு எது அப்படிங்கிற மாதிரி 2 கொஸ்டினாக வரும். ஸோ அந்த வகையில் நம்மளுக்கு வங்காளதேசம் பார்த்திங்கன்னா நம்மளோட இந்தியாவோட அதிக எல்லையை பகிர்ந்து கொண்டுள்ள ஒரு நாடு. நம்ம அதிக எல்லையை பகிர்ந்து கொண்டுள்ள ஒரு நாடு. ஸோ அந்த வகையில் இன்னமும் வரலாறு ரீதியாக பார்க்கும்போது வங்கதேசத்தில் பார்த்திங்கன்னா 1971 தான் அவங்க சுதந்திரம் பெற்றிருக்காங்க. அந்த சுதந்திரம் பெற்றதுக்கு முக்கிய காரணமே பார்த்திங்கன்னா மறைந்த முன்னாள் பிரதமர் இந்திரா காந்தி அம்மையார் அவர்கள். ஸோ பாகிஸ்தான் கூட இந்தியா சண்டை போட்டு தான் அவங்களுக்கு சுதந்திரம் வாங்கி கொடுத்தாங்க அப்படிங்கிறது வரலாறு. ஸோ இந்த வகையில் இப்போ வந்து அங்கே வங்காளதேசத்தில் பார்த்திங்கன்னா நிலையில்லா ஆட்சி போயிட்டு இருக்கிறதுனால அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, அவங்களோட தலைமை ஆலோசகர் வந்து இந்தியாவோட நெருங்கி போகிறது தான் நல்லது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இதில் நம்ம எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் அந்த எல்கை என்னங்கிறத தெரிஞ்சுக்கலாம். உங்களுக்கு கேள்வியாக வைக்கிறது அந்த எல்கை தான். அது நம்பர்ஸில் எவ்வளோ அப்படிங்கிறத கொஞ்சம் கமெண்டில் போடுங்க. அடுத்ததாக பாருங்கள், பறவை காய்ச்சல். பறவை காய்ச்சல் என்னென்னா, சமீபத்தில் ஒரு வாரத்துக்கு முன்னாடி, ஒரு வாரம் இல்லை 2 வாரத்துக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா இந்த பறவை காய்ச்சலோட ஒரு நம்பர் கொடுத்துருப்பாங்க. எப்படி அப்படின்னா, இதுக்கு முன்னாடி ஓல்டு கொஸ்டினில் பன்றி காய்ச்சல் பற்றி கேட்டிருக்காங்க. பன்றி காய்ச்சல் என்ன நம்பர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா H1N1 அப்படின்னு ஒரு நம்பரில் வந்து அந்த டிசீஸை வந்து இது பண்ணுவாங்க. ஸோ அதே மாதிரி பறவை காய்ச்சலுக்கு ஒரு நம்பர் இருக்குது. ஸோ அந்த நம்பரை ஏற்கனவே பழைய நியூஸ்லலாம் வந்து அதை சொல்லியிருந்தேன். இன்றைக்கி நியூஸில் அது குறிப்பிடப்படலை. ஸோ அதையும் உங்களுக்கு தெரிஞ்சுது அப்படின்னா அதையும் கமெண்ட்ஸில் டைப் பண்ணுங்கள். ஸோ இது ரெண்டுமே கேள்வியாக வரக்கூடிய விஷயங்கள். ஸோ அதனால் நீங்களும் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுனால தான் இதை கேள்வியாகவே உங்கள் முன்னாடி வைக்கிறேன். ஸோ அதையும் கொஞ்சம் லைட்டாக பார்த்துக்கோங்க. அடுத்ததாக பார்த்தோன்னா, இயற்கை பாதுகாப்பு நம் கலாச்சாரம் அப்படின்னு சொல்லி பிரதமர் வந்து நேற்று கிர் தேசிய பூங்காவுக்கு வந்து போயிருக்காங்க. அங்கே என்னென்ன விஷயங்கள்லாம் பார்த்துருக்காங்க அப்படிங்கிறத. இயற்கை பாதுகாப்பு நம் கலாச்சாரம், உலக வன உயிரின தினத்தில் பிரதமர் மோடி பெருமிதம் அப்படிங்கிற செய்தி. இதில் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்த்தீங்க அப்படின்னா, முதல்ல அந்த டே என்ன டே, உலக வன உயிரி நாள் என்னைக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கீழே கொடுத்துருக்காங்க. இந்த இயற்கை பாதுகாப்பு இந்தியாவின் கலாச்சாரம். ஏன்னா நம்ம இயற்கை வழியாகவே நிறைய வழிபாடுகள் கொண்டாடுறோம். எடுத்துக்காட்டுக்கு நம்ம பொங்கல் பண்டிகையை நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. பொங்கல் வந்து சூரியனுக்கு நன்றி சொல்லும் விதமாக நம்ம பொங்கல் வைக்கிறோம் அப்படிங்கிறது நிறைய தமிழ்லேயே படிச்சிருப்பீங்க. ஸோ இந்த வகையில் இயற்கையை பாதுகாப்பது இந்தியாவோட கலாச்சாரம் அப்படிங்கிறது இயல்பாகவே நம்ம அன்றாட வாழ்க்கையில் இருக்குது அப்படிங்கிறது தான் சொல்லியிருக்காங்க. உலக வன உயிரி தினமான இன்று, அதாவது மார்ச் 3 உலக வன உயிரி தினம். கடந்த குரூப் 4ல் 2024 குரூப் 4ல் 3 டேஸ் கேட்டிருக்காங்க. தினங்களோட முக்கியத்துவம் வந்து போன குரூப் 4ல் ரிஃப்ளெக்ட் ஆகிருக்கு. 3 கேள்விகள் தினங்கள்லேருந்து கேட்டிருக்காங்க. ஸோ எவ்ரி டேஸை வந்து விட்டுறாதீங்க. 365 நாளைக்கும் ஒரு டேஸை பிடிச்சி அதை யாரோட பர்த்டேவோடு கனெக்ட் பண்ணி அதை மனப்பாடம் பண்ணிடுங்க. ஸோ 3 டேஸ் வருது அப்படிங்கிறது தான் முக்கியமான டேட்டா. ஸோ அந்த வகையில் மார்ச் 3 என்ன டே அப்படின்னா உலக வன உயிரி தினம். டைரெக்டாகவே கேட்டுருவாங்க, வன உயிரி தினமாக கொண்டாடப்படும் நாள் இது அப்படின்னு சொல்லி கேட்டுருவாங்க. ஸோ இது நமது புவியின் மகத்துவமிக்க பல்லுயிர் பெருக்கத்தை பாதுகாக்க உறுதியேற்க வேண்டும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. ஸோ அடுத்ததை பாருங்கள், கிர், அதாவது இந்த ஃபோட்டோ வந்து எங்கே எடுத்திருக்காங்க அப்படின்னா இந்த கிர் தேசிய பூங்காவில் தான், குஜராத்தில் உள்ள கிர் தேசிய பூங்கா. இது எதுக்கு ஸ்பெஷல்னு பார்த்தீங்கன்னா, ஆசிய சிங்கங்களின் தாயகம் எது அப்படின்னா இந்த கிர் தேசிய பூங்கா தான். நம்மளுக்கு இந்த பூங்காக்களை பற்றி எப்படி கேள்வி கேட்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பொறுத்துக்கையில் இருக்கும். பொறுத்துக்கையில் எப்படி இருக்கும், ஒரு சைடு ஃபுல்லாக அந்த பூங்காக்களோட பேர் இருக்கும், அந்த ஆப்போசிட் சைடு பார்த்திங்கன்னா அந்த ஸ்டேட்டோட பேர்கள் இருக்கும். இந்த வகையில் கிர் தேசிய பூங்கா எங்கே இருக்குன்னா குஜராத்தில் இருக்குது. இது எதுக்கு புகழ் பெற்றது அப்படின்னா ஆசிய சிங்கங்களுக்கு புகழ் பெற்றது. ஆசிய சிங்கம்னு சொல்கிறாங்க, ஆனால் இந்தியாவிலேயே அந்த குஜராத்தில் தான் ஸ்பெஷலாக அதிகமாக இருக்குது அப்படிங்கிறது தான் குறிப்பிடத்தக்கது. ஸோ இந்த வகையில் 2 இன்ஃபர்மேஷன் பார்த்தாச்சு. இங்கே இன்னொரு சிட்டியும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க, இந்த ஜூனாகத் அப்படிங்கிறது. ஜூனாகத் அப்படிங்கிறது இந்த ஹைதராபாத்து, ஜூனாகத்து, ஜம்மு காஷ்மீர்,
இந்த மாதிரி ஏரியாக்கள்லாம் பார்த்தீங்கன்னா சுதந்திரம் பெற்றதுக்கு அப்புறம் ஒவ்வொரு நடவடிக்கையால் இதை வந்து இந்தியாவோட சேர்த்துருப்பாங்க. அந்த வகையில் அந்த ஜூனாகத் எங்கே இருக்குது அப்படின்னா அந்த குஜராத்தில் தான் இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. அடுத்ததாக இங்கிட்டு ஒரு நியூஸ் என்ன அப்படின்னா, சீனாவில் 10 லட்சம் டன் தோரியம் கண்டுபிடிப்பு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த தோரியத்தை நம்ம எப்படி எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்க்கணும் அப்படின்னா, அணுமின் உற்பத்தியில் பார்த்திங்கன்னா யுரேனியம், புளூட்டோனியம் தாதுக்களுக்கு அடுத்தபடியாக இந்த தோரியம் தாது மிக முக்கிய பங்கு வகிக்கிறது. நமக்கு அணுக்கரு இயற்பியல் அப்படின்னு ஒரு டாபிக் சயின்ஸில் இருக்குது. ஸோ அதை பற்றி நிறைய கேள்விகளும் அடிக்கடி வந்துட்டுருக்கு. இந்த வகையில் இந்த அணு உலை எப்படி இயங்குது அப்படின்னா, இந்த யுரேனியம், புளூட்டோனியம் இது ரெண்டுக்கும் அடுத்தபடியாக. அப்போ அதிகபட்சமாக எதை பயன்படுத்துகிறாங்கன்னா யுரேனியம். நம்ம இந்தியாவில் இருக்கிற நிறைய அணு உலைகளுமே பார்த்திங்கன்னா யுரேனியம் தான் யூஸ் பண்ணுறாங்க. அதுலேயும் ஸ்பெசிஃபிக்காக தமிழ்நாட்டில் இருக்கிற கூடங்குளம் பார்த்திங்கன்னா யுரேனியம் 238 அப்படிங்கிற ஒரு வகை அந்த தனிமத்தை யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். ஸோ இந்த வகையில் இது ரெண்டுக்கும் அடுத்தபடியாக அந்த தோரியம் தாது வந்து பயன்படுத்தப்படுது. ஸோ தோரியத்தை பயன்படுத்தி மேற்கொள்ளப்படும் அணு உற்பத்தியோட ஸ்பெஷல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சுற்றுச்சூழலுக்கு அதிக பாதிப்பை ஏற்படுத்தாத வகையில் இது பெரிய அளவில் பாதிப்பை ஏற்படுத்தாது அப்படிங்கிறத சொல்கிறேன். இதன் மூலமாக மின் உற்பத்தி செலவும் குறையும். ஸோ சுற்றுச்சூழலுக்கும் ஏற்றதாக இருக்கும். இதில் செலவும் கம்மி அப்படிங்கும்போது அதை கவர்மெண்ட்டு அதை ஆதரிக்கிறாங்க. ஸோ அதை கண்டுபிடிச்சிருக்காங்க. சைனாவில் வந்து ஒரு எவ்வளோ அளவுன்னு பாருங்கள், 10 லட்சம் டன் தோரியம் கண்டுபிடிச்சிருக்காங்க. இது யாருக்கு போட்டியாக அமைஞ்சிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அணுமின் சக்தி தொழில்நுட்பத்தில் அமெரிக்கா, ரஷ்யா, சீனா இடையே போட்டி நிலவுகிறது. ஆமாம், இந்த வகையில் இதுக்கு ஈக்குவலாக இங்கே வந்து 10 லட்சம் டன் கண்டுபிடிச்சதுனால இது இவங்களுக்கு பெரிய கனிம வளமாக அமைஞ்சிருக்கு அப்படிங்கிறத இதன் மூலமாக தெரிஞ்சுக்கலாம். இதை பார்க்கும்போது பார்த்திங்கன்னா, இப்போ அணுசக்தி தொழிலில் வந்து அணுசக்தி தொழில்நுட்பத்தில் அமெரிக்கா, ரஷ்யா, சீனா இந்த நாடுகள்லாம் வந்து போட்டியாளராக இருக்காங்க. இப்போ நம்ம கூடங்குளமே பார்த்திங்கன்னா ரஷ்யாவோட உதவியோடு தான் நம்ம செயல்பட்டுருக்கோம் அப்படிங்கிற மாதிரி தெரிஞ்சுக்கலாம். ஸோ அவங்க அந்த டெக்னாலஜியில் பெரிய நாடுகளில் இருக்கிறதுனால அவங்களோட டையப் வச்சு இந்த அணுமின்னை வந்து நம்ம செயல்படுத்திகிட்ருக்கோம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். ஸோ அந்த வகையில் கல்பாக்கம் அணுமின் நிலையம் எந்த நாட்டோட உதவியோடு அது செயல்பட்டுருக்கு அப்படிங்கிறத தெரிஞ்சதுன்னா கமெண்டில் டைப் பண்ணுங்கள். இந்திய கைவினை கவுன்சில் வந்து ஒரு ஈவெண்ட் நடத்திருக்காங்க. என்னென்னா தறி என்ற கைத்தறி புடவைகள் கண்காட்சி நடத்திருக்காங்க. இதில் நாம் என்ன எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ எடுக்கணும் அப்படின்னு பாருங்கள். இந்திய கைவினை கவுன்சில் 1964ஆம் ஆண்டு சென்னையை தலைமையிடமாக கொண்டு கமலா தேவி சட்டோபாத்யாயா அப்படிங்கிறவங்களால் தொடங்கப்பட்டிருக்கு. இது வந்து சென்னையை தலைமையிடமாக கொண்டதுனால நம்ம இதை தெரிஞ்சுக்கிறது நல்லது. இந்திய கைவினை கவுன்சில் இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய ஹெட் குவார்ட்டர்ஸ் வந்து டெல்லியில் இருக்கும். அப்புறம் சில விஷயங்கள் மும்பையில் இருக்கும், சில விஷயங்கள் கல்கத்தாவில் இருக்கும், சில விஷயங்கள் சென்னையில் இருக்குது. ஸோ சென்னையை தலைமையமாக கொண்டிருக்கிறது வந்து நம்ம தமிழ்நாடு சார்ந்து ஒரு ஸ்பெஷல் அப்படிங்கிறதுனால இது மாதிரியான டேட்டாவை கொஞ்சம் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இந்திய கைவினை கவுன்சில் எந்த வருஷம் ஆரம்பிக்கப்பட்டது அப்படின்னா 1964. இது சென்னையை தலைமையிடமாக கொண்டிருக்கு அப்படிங்கிற விஷயத்தை தெரிஞ்சுக்கோங்க. இங்கே ஒரு செய்தி, இந்த அனைத்து கட்சி கூட்டத்துக்கு வந்து முதலமைச்சர் வந்து அழைப்பு விடுத்திருந்தாங்க. இதில் நமக்கு என்ன தகவல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழ்நாட்டில் மொத்தம் எத்தனை கட்சிகள் இருக்குது அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. தமிழகத்தில் வந்து மொத்தம் 183 அரசியல் கட்சிகள் உள்ளன. தமிழக அரசு தங்களுக்கு வந்து ஏதுவாக 45 கட்சிகளுக்கு அழைப்பு விடுத்திருக்காங்க அப்படிங்கிற செய்தியை அதில் கொடுத்துருக்காங்க. நாம் தெரிஞ்சுக்கிற வேண்டியது, தமிழ்நாட்டில் மொத்தம் 183 கட்சி இருக்குது. இந்த கட்சிகள் பார்த்திங்கன்னா, அதாவது தேசிய கட்சி, மாநில கட்சி, பதிவு பெற்ற அங்கீகரிக்கப்பட்ட கட்சி, அதுக்கு வந்து சின்னங்கள்லாம் இருக்கும். ஸோ பதிவு பெற்ற கட்சின்னு தனியாக இருக்குது. அது போக அதுக்கு கீழே உள்ள சுயேட்சைகள் நிறைய இருக்காங்க. ஸோ இந்த வகையில் 183 கட்சி பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டில் இருக்குது அப்படிங்கிற விஷயத்த சொல்லியிருக்காங்க. இதை நான் சொல்ல வரேன் அப்படின்னா, நேற்று சிலபஸை பார்க்கும்போது பார்த்திங்கன்னா கீழே தமிழக அரசியல் கட்சிகள் அப்படிங்கிற ஒரு வார்த்தை இருந்துச்சு. ஸோ கட்சி சார்ந்து எது வந்தாலுமே கொஞ்சம் பார்க்குறது நல்லது தான். ஸோ ஸ்கூல் புக்கில் இல்லாட்டி கூட இந்த மாதிரி வரும்போது கொஞ்சம் தெரிஞ்சுக்கலாம்.
வரி பகிர்வில் பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு இன்ஃபர்மேஷன், வரி பகிர்வு அப்படின்னு ஒரு டாபிக் கொடுத்துருக்காங்க. இதில் பாருங்கள், இந்தியாவில் மத்திய அரசும் வரி பகிர்வு நமக்கு எங்கே வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த பொருளாதாரம் சார்ந்து, இந்திய பொருளாதாரம் மற்றும் தமிழக பொருளாதாரம் சார்ந்து இந்த வரி பகிர்வு வரும். இந்தியாவில் மத்திய அரசும் மாநில அரசுகளும் வரிகள் விதித்து வருவாயை பெருக்குகின்றன. இதில் மத்திய அரசு வசூலிக்கும் வரியை எப்படி நிதி பகிர்வு செய்ய வேண்டும் என்பதற்கு அரசமைப்பு சட்டத்தின் 280வது கூற்றின்படி 5 ஆண்டுகளுக்கு ஒரு முறை நிதி ஆணையம் அமைக்கப்படுகிறது. நிதி ஆணையம் தரும் பரிந்துரையின் அடிப்படையில் மத்திய அரசு மாநில அரசுகளும் நிதியை பகிர்ந்து கொள்கின்றன. தற்போது 16வது, அதாவது 2026-31 நிதிக்குழு அதன் தலைவர் அரவிந்த் பனாகரியா தலைமையில் நிதி பகிர்வு தொடர்பாக மாநிலங்களிடமிருந்து ஆலோசனைகள் பெற்று ஆராய்ந்து வருகின்றது அப்படிங்கிற செய்தி. ஸோ இதில் நிறைய கொடுத்துருப்பாங்க. நமக்கு இந்த ஏரியா தான் நம்மளுக்கு கொஸ்டின். ஃபஸ்ட்டு டேட்டா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆர்டிகிள் 280 எதை பற்றி சொல்லுது அப்படின்னா, 5 ஆண்டுகளுக்கு ஒரு முறை நிதி ஆணையம் அமைக்கப்படுகிறது அப்படிங்கிற விஷயத்தை சொல்கிற ஆர்டிகிள். இதை அப்படியே ரிவர்ஸில் போடுங்களேன். நிதி ஆணையம் அமைக்கும், அதாவது 5 ஆண்டுகளுக்கு ஒரு முறை நிதி ஆணையம் அமைக்க எந்த விதி சொல்லுது அப்படிங்கிற மாதிரி. ஸோ ஆர்டிக்கிளை ஆன்சரில் வச்சுருவாங்க. கொஸ்டினாக பார்த்தீங்கன்னா 5 ஆண்டுகளுக்கு ஒரு முறை நிதி ஆணையம் அமைக்க எந்த விதி பயன்படுத்தப்படுகிறது அப்படிங்கிற மாதிரி கேட்டுருவாங்க. அதுபோக தற்போதைய 16வது நிதிக்குழுவின் தலைவர் யார் அப்படின்னு கேட்பாங்க. இதெல்லாம் ஏன் கேள்வியில் கேட்குறாங்க அப்படின்னா, நீங்கள் இந்த ஏற்கனவே சொன்ன விஷயந்தான். இந்த பஞ்சாயத்து, டவுன் பஞ்சாயத்து இதெல்லாம் எடுத்து பார்த்தீங்க, அவங்களோட ஒர்க்லாம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த நிதிக்குழு அதோட ஃபண்டு மேஜர் ரோல் பண்ணும். என்ன அப்படின்னா, ஸ்கீம்ஸ் தான் நிறைய இம்ப்ளிமெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். அந்த பஞ்சாயத்து, டவுன் பஞ்சாயத்தோட அந்த ஆஃபீஸோட ஒர்க்கே பார்த்தீங்கன்னா, எக்ஸாம்பிளுக்கு நீங்களே ஒரு டிஎன்பிஎஸ்சியில் பாஸ் பண்ணி நீங்கள் டவுன் பஞ்சாயத்து எடுக்கிறீங்கன்னா, உங்களோட அந்த ஒர்க் ப்ராசஸே பார்த்தீங்கன்னா நீங்கள் ஸ்கீமை இம்ப்ளிமெண்ட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். அதில் மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா என்ன மாதிரிலாம் இருக்கும், அண்ணா மறுமலர்ச்சி திட்டம், அப்புறம் அயோத்திதாச பண்டிதர் பேரில் ஒரு திட்டம், அப்புறம் கலைஞர் இல்லம், அம்மா இல்லம், அது போக இந்த மாதிரி நிதிக்குழு 14வது நிதிக்குழு, 15வது நிதிக்குழு, 16வது நிதிக்குழு, இதோட நிதிகள் ஃபண்டு எவ்வளோ வந்திருக்கு, அதை எவ்வளோ செலவழிச்சிருக்காங்க, இன்னும் பாக்கி எவ்வளோ இருக்குது, இது மாதிரி டேட்டாஸை தான் நீங்கள் பார்க்குற மாதிரி இருக்கும். ஸோ அதனால தான் நம்மளுக்கு இந்த பொருளாதாரத்தில் இந்த நிதிக்குழு, நிதி ஆணையம் இதெல்லாமே இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். ஸோ அது சம்மந்தமான ஆர்டிக்கிள் தான் இந்த 280 அப்படிங்கிறது. ஸோ ஒரு விஷயம் கேட்குறாங்க அப்படின்னா அதுக்கு பின்னாடி சில காரணங்கள் இருக்கும் அப்படிங்கிறது தான் என்னோட அசம்ஷன். அடுத்ததாக பாருங்கள், இப்போ இதில் 2 டேட்டா பார்த்துருக்கோம். ஒன்று ஆர்டிகிள் 280 என்ன சொல்லுது அப்படின்னும், இன்னொன்று அந்த 16வது நிதிக்குழுவோட தலைவர் யார் அப்படிங்கிறதையும் பார்த்துருக்கோம். ஸோ அது மாதிரி நிதி பகிர்வு எப்படி நடக்கு அப்படிங்கிறதையும் இதில் சொல்லியிருக்காங்க. மற்றதெல்லாம் பார்த்தீங்கன்னா எந்தெந்த நிதிக்குழு எவ்வளோ பெர்சன்டேஜ் பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. ஸோ நமக்கு இந்த ப்ரிலிம்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்த்தீங்கன்னா இந்த டேட்டா போதுமானது தான். கீழே ஒரு டைட்டில் பாருங்கள், இலக்கணம் மாறுதோ இலக்கியம் ஆனதோ அப்படிங்கிற ஒரு டைட்டிலு. என்னென்னா, இலக்கணத்தோட முக்கியத்துவத்தை கொடுத்துருக்காங்க. என்ன அப்படின்னு பார்த்துங்க, பொதுவாக எழுதும்போது தான் சந்தி பிழைகள், ஒற்று பிழைகள் வரும் என்பது பட்டறிவு. ஆனால் பேசும்போதே இலக்கண பிழை வரும் அளவுக்கு பரிணாம வளர்ச்சி ஏற்பட்டு விட்டது. ஸோ எல்லாருமே தமிழை உச்சரிப்பு நல்லா இருந்தால் ரசிக்கிறதுக்கு ஒரு கூட்டம் இருக்காங்க. ஸோ அதில் நம்ம அந்த எழுத்துக்களை தப்பாக உச்சரிக்கும் போது அது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது அப்படிங்கிறது தான் இது மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இதில் என்னென்னா, நம்ம ஒரு விஷயத்தை எழுதும்போது தான் அதில் இந்த மாதிரி சந்திப்பிழை, ஒற்றுப்பிழை அதெல்லாம் நம்மளுக்கு இதாகவே வச்சுருக்காங்க. இலக்கணம் ஏன் இவ்வளோ வெயிட்டேஜ் கொடுத்துருக்காங்க அப்படின்னா, அதுவும் ஏற்கனவே சொன்ன விஷயந்தான். இலக்கணம் நீங்கள் ஒரு அரசு விளம்பர பதாகைகள் இருக்கும். ஸோ அதில் உங்களுக்கு எழுதுறதுக்கு கண்டென்ட்டு இதுதான் கான்செப்ட் அப்படின்னு கொடுத்துருவாங்க. அப்போ நீங்கள் ஒரு டைப்பிஸ்டாவோ ஜூனியர் ரெஸ்டண்டோ இருந்தீங்கன்னா, நீங்கள் அந்த விஷயத்தை டைப் பண்ணும்போது எந்தவித எழுத்து பிழையும் ஏற்பட்டுறக்கூடாது அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காண்டி தான் இலக்கணங்கள் நிறைய வச்சுருக்காங்க. ஸோ அதை புரிஞ்சுக்கிட்டு நல்லபடியாக படித்து வேலையில் போயும் நல்லபடியாக ஒர்க் பண்ணுங்கள் அப்படிங்கிற மாதிரி தான். ஸோ தமிழில் அதில் பிழைகள் ஏற்படும் போது அது அரசுக்கும் அவப்பேராகி போகும், அந்த துறைக்கும் அவப்பேராக இருக்கும். அப்படிங்கிறதுனால இலக்கணம் முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்க. இங்கே இலக்கணத்தோட முக்கியத்துவம் என்ன அப்படின்னு பாருங்கள். இலக்கியத்திற்கு எதற்கு இலக்கணம் என்கின்ற கேள்வி ஆபத்தானது அப்படின்னு கொடுத்துட்டு கீழே கொடுத்துருக்காங்க. என்ன கொடுத்துருக்காங்க, வரவு செலவு முதல் வாழ்க்கை முறை வரை எல்லாவற்றையும் திட்டமிட்டு தான் வாழ்கிறோம். வணிகம் முதல் பணிகள் வரை எல்லாமே ஒரு திட்டமிட்ட ஒழுங்குக்கு வரையறைக்கு உட்பட்டு இயங்கிட்டு இருந்தேன். எவையுமே வானத்தில் இருந்து குதித்தவை அல்ல, நமது வசதிக்காக உருவாக்கி கொண்ட ஒழுங்குகள். அவற்றால் தான் நமது வாழ்வில்
சிக்கல்கள் குறைந்துள்ளன அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆமாம், இப்போ வந்து நம்ம ரோட்டில் போகிறோம், டிராஃபிக் ரூல்ஸை ஃபாலோ பண்ணலை அப்படின்னா அவன் இஷ்டத்துக்கு போவான். ரூல்ஸ் இருந்தே இவ்வளோ போகிறாங்க அப்படின்னா, ரூல்ஸ் இல்லை அப்படின்னு வச்சுக்கோங்களேன், எவனுமே சரியாக வீடு போய் சேர முடியாது. ஸோ அந்த வகையில் ஒரு ஒரு விஷயம் இருக்குது அப்படின்னா அதுக்கு வந்து ஒரு திட்டமிட்டு ஒரு வரையறைக்கு உட்பட்டு இருக்கும்போது தான் அது ஒழுங்கமைப்பு இருக்கும் அப்படிங்கிறதுக்காக தான் இலக்கணம் வச்சுருக்காங்க. ஸோ நம்ம மொழியை எப்படி பேசணும், எழுதணும் அப்படிங்கிறதுக்காக இந்த இலக்கணம் இருக்குது. இதெல்லாம் ஏன் நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, ஒரு விஷயத்தை படிக்கும்போது இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு படிச்சிங்க அப்படின்னா உணர்வுபூர்வமாக அந்த விஷயங்கள் வந்து நம்மளுக்கு நல்லா இருக்கும் அப்படிங்கிறது தான். ஸோ இது மாதிரி விஷயங்களையும் கொஞ்சம் தெரிஞ்சுக்கோங்க. மொழியை கண்டுபிடித்த மனிதன் இனம் ஏன் அதனை அடுத்த கட்டங்களுக்கு எடுத்து சென்றது, இதை மென்மேலும் மேம்படுத்த வேண்டும் என்பதற்காகத்தானே. சக்கரத்தை கண்டறிந்த மனித இனம் பாத்திரங்களை செய்வதோடு அதை நிறுத்தி கொண்டு விடவில்லையே. 4 சக்கரங்களையும் இணைத்து வண்டி செய்த பிறகு சட்டங்களை பிணைத்து அமர்ந்து பின்னர் கூடுதலாக ஒரு வசதி செய்து கொண்டான். ஸோ இதெல்லாம் கொஞ்சம் கதையாக போகுது. நீங்கள் இலக்கணத்தோட முக்கியத்துவத்தை மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. ஏன் அப்படின்னா நமக்கு புது சிலபஸ் படி பார்த்தீங்கன்னா 85 மார்க் வந்து இலக்கணத்துக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ காரணத்தோடு தான் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கலாம். டெல்லியில் வந்து மாதம் அந்த 2500 உதவித்தொகை வந்து சர்வதேச மகளிர் தினமான மார்ச் 8 முதல் பதிவு தொடக்கம் அப்படிங்கிற செய்தி. இதில் 2 விஷயம். ஒன்று, மார்ச் 8 வந்து சர்வதேச மகளிர் தினம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. இந்த 2500 உதவித்தொகைங்கிறது நம்ம தமிழ்நாட்டில் ஆல்ரெடி 1000 ரூபா உதவித்தொகை ஆல்ரெடி இந்த ஸ்கீம் இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. ஸோ மற்ற ஸ்கீமு மாதிரி இந்த ஸ்கீமுக்கும் நம்ம தான் முன்மாதிரியாக இருக்கோம் அப்படிங்கிறதையும் இதன் மூலமாக தெரிஞ்சுக்கோங்க. ஆஸ்கார் பற்றி இன்றைக்கி கொடுத்துருக்காங்க. ஆஸ்கார் அவார்டு வந்து நேற்று வழங்கியிருக்காங்க. அதை பற்றி கொஞ்சம் இதாக பார்த்துடலாம். இது எத்தனையாவது ஆஸ்கார் அவார்டுன்னு பார்த்தீங்கன்னா 97வது ஆஸ்கார் அவார்டு. இது எங்கே இருந்து கொடுக்குறாங்க அப்படின்னா அமெரிக்காவோட லாஸ் ஏஞ்சல்ஸ்லேருந்து தான் கொடுக்குறாங்க. இதில் பாருங்கள், அதிகபட்சமாக 5 விருதுகளை ஒரே படம் வாங்கியிருக்கு. அனோரா அப்படிங்கிற படம் வந்து 5 விருதுகளை வாங்கியிருக்காங்க. என்ன கேட்டகரின்னு கொஞ்சம் பார்த்துடலாம். உங்களுக்கு ஒருவேளை டேட்டா எதுவும் இதில் தேவைப்பட்டுச்சு அப்படின்னா நீங்கள் பாஸ் பண்ணி நோட் பண்ணிக்கோங்க. நமக்கு பார்த்திங்கன்னா இந்த விருதுகள்னு பார்க்கும்போது நோபல் ப்ரைஸ்லேருந்து நிறைய அதிகமாக கேட்குறாங்க. ஸோ ஆஸ்காரையும் நம்ம தெரிஞ்சுக்கிறது தப்பு கிடையாது. 97 தான். ஸோ இந்த படத்தை பாருங்கள். அந்த அனோராங்கிற படம் வந்து யாரோட கதை, என்ன கதை அப்படின்னா பாலியல் தொழிலின் காதலை பேசிய அனோரா படம் 5 விருதுகளை வென்றது அப்படிங்கிறது. சிறந்த படம் அப்படிங்கிற கேட்டகரியில் சீன் பேக்கர் அப்படிங்கிறவருக்கும், சிறந்த இயக்குனரும் அவர் தான். ஸோ சீன் பேக்கர். சிறந்த ஒரிஜினல் திரைக்கதை அதுவும் அவருக்கு தான். அது போக இன்னொரு இது சிறந்த படத்தொகுப்பு, ஒரே ஆளுக்கு 4 ஆஸ்கார் கொடுத்துருக்காங்க. இது போக சிறந்த நடிகை மைக்கி மேடிசன் அப்படிங்கிறவங்க. ஸோ எல்லாரையுமே இமேஜாக கொடுத்துருக்காங்க. இவங்க தான் அந்த மைக்கி மேடிசன். இந்த கையில் 4 அவார்டை வச்சுருக்கவர் தான் சீன் பேக்கர் அப்படிங்கிறவர். அது போக அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா த ப்ரூட் லிஸ்ட் அப்படிங்கிற படம் வந்து 3 விருதுகள் வாங்கியிருக்கு. அதில் நடிகர் அட்ரியன் ஃப்ரோடி, ஸோ ஒரிஜினல் இசையில் வந்து டேனியல் அப்படிங்கிறவர், சிறந்த ஒளிப்பதிவில் லால் கிராலே அப்படிங்கிறவங்க வாங்கியிருக்காங்க. இது போக மற்ற விருதுகள் கொடுத்துருக்காங்க. இதை வேணால் பாஸ் பண்ணி நோட் பண்ணிக்கோங்க. இதில் துணை நடிகர், துணை நடிகை இவங்க 2 பேரும் கொஞ்சம் முக்கியமாக இருக்காங்க. கியாரன் கல்கி, ஜோ சால்டானா. இந்த இமேஜில் இருக்கவங்களாம் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. ஸோ இன்றைய செய்திகள் அவ்வளோதான். மீண்டும் நாளை சந்திப்போம். நன்றி.